தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. வணக்கம். பட்டன் குஸ்காவா பட்ட பட்டியா விபூதி எல்லாம் இட்டிருக்கீங்க. குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. எல்லாம் இங்கதான் அனுப்பிச்சு விட்டாங்க. கையில கத்தி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, 5 விரல் இருக்குது. பாக்கெட்ல ஏதாவது கத்தி வச்சிருக்கீங்க? பாக்கெட்ல ஒரு சின்னது இருக்குது. எடுங்க. சொல்லிடுறப்பா, பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவீட்டா ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? பராக் போடுவீங்க, அப்புறம் அப்புறம் தண்ணி. எவ்வளவு அடிப்பீங்க ஒரு நாளைக்கு? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாரம் அடிப்பேன். அது எவ்வளவு விலையாகுது? அது 40 ரூபா ஆகுது. அந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படி இப்படி குறைஞ்சது ஒரு 2 குவார்டர். அது இல்லாம இருக்க முடியாது. கை காலன்னு இப்பவே நடுங்குது. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. ஏன் அடிக்காம? அடிக்காம. ஜெயில இருக்கும்போது எப்படி அடிப்பீங்க? இதான் இப்படித்தான். ஜெயில இருக்கும்போது எப்படி அடிப்பீங்க? போலீஸ்காரங்கிட்ட காசை கொடுத்தா அவனுங்களே கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. ஏயா சும்மா இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் எங்கேயோ காட்டுல உள்ளவங்க போல தெரியுது. எங்க மக பேர புள்ளக. உங்க பெரிய பையன் எங்க? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல எப்ப வருவீன்னு சொன்னானா? ஏதோ சொல்ல. பெரிய பையன் போயிட்டார். எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? கத்தியால குத்தி கொண்டுட்டேன். சாதாரணமா சொல்றீங்க? என்னவா ஏன் அடிக்கணும்? என்ன அடிச்சது தப்பு தானே. 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். நைட்டில் 7-8 மணிக்கு சூழ்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் ஒருத்தர் இருக்கல, என்ன போட்டுக்கிட்டு அடியாக அடித்தாங்க. கோவம் வந்துருச்சு. எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. போட்டுருன்னு முடிவு பண்ண. உங்க மனைவி எங்க? மனைவி நான் ஜெயிலில் இருக்கும்போது செத்துட்டாங்க. எப்படி செத்தாங்க? ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீதி வாங்க போனவ ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் தான். என் பேரை கேள்விப்பட்டது இல்லையா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? சுப்பிரமணியங்க. உங்களுக்கு என்ன வயசு? சொல்லு. 6 முடிஞ்சு 4 நடக்குது. 6 முடிஞ்சு 4. சாவுற நேரத்துல இருந்தாலும் உள்ள சொல்லிட்டு தான் சாவுவேன். யார் நீங்களா? போய் சொல்றது இல்ல இன்னொருத்த நாட்டம். உண்மையை சொல்லுங்க. இப்போ எப்ப என் சொந்தம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம் உங்க உண்மையை. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். எப்ப என் சொந்தம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம் உங்க உண்மையை. எனக்கு உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணும்ப்பா. வேணுமேத்தா? இல்லப்ப வேணும்தா. தரமாட்டே ராசா. கேட்டாலும் இத ஒரு வார்த்தை தான் பேசுவாரு. நீங்க ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? சிலோன்ல எப்படி எல்லாம் இருந்தீங்க? எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. இருங்கம்மா. எங்க அப்பா பேரை சொன்னாக்கா போதும் நடுங்கணும். என் பேரை சொன்னாலும் அப்படித்தான். சரி, திரும்பி பயப்பட மாட்டேன், நின்னு அடிக்குவேன். ஐயோ 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல 1 கிடைப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, இப்போ யாரெல்லாம் இருக்காங்க? உங்க சொந்த பந்தம் எல்லாம் இருக்கா ஊர்ல? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். நான் சொல்றது கேப்பீங்களா? நான் சொல்றது நீங்க கேப்பீங்களா? நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பிரிக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரஸ்வதி ராம.